மாமா, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா மாமா? மாமா, சீக்கிரம் கண்ணு முழிச்சிருங்க மாமா. நீங்க எழுந்துட்டா என்னோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. அங்கிள் எழுந்துட்டா உன்னோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? அது வரைக்கும் நீ இந்த வீட்ல இருந்தா தானே? இன்னைக்குதான் இந்த வீட்ல உனக்கு கடைசி நாள். வாணி, இங்க வா. வா. எதுவும் வேலையா இருக்கியா? என்ன விஷயம்? அந்த டிராவை திறந்து அதுல நெயில் பாலிஷ் இருக்கும், அத கொஞ்சம் எடுத்து கொடுக்கறியா? ஏன், நீ எழுந்திருச்சு போய் எடுக்க மாட்டியா? ஏன், நீ எடுத்து தர மாட்டியா? என்ன கலர்? பிங்க் கலர். இதுவா? அது ரெட் கலர் வாணி. ஓ, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல? பிங்க் கலர்னா உங்க ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்க? இதுவா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டா? என்ன கிளம்பிட்ட? வேற என்ன பண்ணணும்? என் காலுக்கு அந்த நெயில் பாலிஷ் போட்டு விட்டு. என்ன பாக்குற? நீ இந்த வீட்ல வேலை செய்தானே வந்திருக்க? உனக்கு வேலை செய்யறதுக்கு நான் இங்க வரல. அப்புறம் அங்கிள பாத்துக்கிறது மட்டும்தான் உன் வேலைன்னு சொல்றியா? ஆனா நீ அந்த வேலையை மட்டும் பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே வாணி. என்னை விட மேகனா, நீ இந்த வீட்ல என்ன பண்ற? இது என் அக்கா வீடு. அக்கா வீடு தானே, உன் வீடு இல்லையே. நீ இந்த வீட்டுக்கு விருந்தாளியா தானே வந்திருக்க? வந்தமா, அக்காவை பார்த்தமா, கிளம்பணுமான்னு இல்லாம அம்மாவும் பொண்ணும் மாச கணக்குல இங்கே டேரா போட்டுட்டு இருக்கீங்க. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு தெரியாத உனக்கு? இப்படி அடுத்தவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏய், சரி, கோவப்படாத மேக்னா. மான ரோஷம் இருக்கவங்க யாரும் இத்தனை நாள் அடுத்தவங்க வீட்டுல தங்கியிருக்க மாட்டாங்க. அததான் உனக்கு புரிய வைக்கிறேன். நான் வேலைக்காரிதான், என் வேலைக்காக தான் நான் இங்க தங்கியிருக்கேன். ஆனா நீ அப்படி இல்லையே மேக்னா. வேணும்னா அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லட்டுமா? அப்புறம் உன்னை யாரும் தண்ட சோறுன்னு சொல்ல மாட்டாங்க. நிறுத்தடி. அங்கிள பாத்துக்க வந்திருக்கன்னு போய் சொல்லிட்டு சஞ்சய வளைச்சு போட பிளான் பண்றவ தானே நீ? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. சீக்கிரமா இந்த வீட்டு விட்டு உன்னை துரத்துறேன் பாரு. என் கூட எல்லாம் போட்டி போட்டு உன்னால ஜெயிக்கவே முடியாது மேக்னா. ஏன்னா உன்னைய விட எனக்கு இந்த வீட்டுல எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. உன்னால என்னை ஒண்ணும் பண்ண முடியாது, புரிஞ்சுதா?
அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்கியா நீ? உன் மேல இவங்க எல்லாம் வச்சிருக்க நம்பிக்கையை உடைச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தல, என் பேரு மேக்னா இல்ல. செக்யூரிட்டி சொல்லுங்க மேடம். வாங்க. என்ன மேடம்? இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாத்திரை எல்லாம் உடனே வாங்கிட்டு வா. டியூட்டியில் நான் மட்டும் தனியாக இருக்கேன் மேடம். வேற யார்ட்டையா சொல்கிறீங்களா? இந்த வீட்டோட சம்பந்தினா நான் ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டியா? வேதா கிட்ட சொல்லவா? வேணாம் மேடம், நானே வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். ம் சரி மேடம், வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ, எங்க இருக்க? செக்யூரிட்டி அனுப்பிட்டேன், சீக்கிரமா வா. மேடம், சீக்கிரம் வா. வணக்கம் மேடம். வா. ஏன் இவ்வளவு டிராஃபிக் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மேடம். வேலை முடியறதுக்குள்ளேயே பணத்தை கொடுக்குறமேன்னு பாக்குறியா? அப்பதானே நீ சொன்ன வேலையை சரியா செய்வ. கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க மேடம். இன்னையோட அவளோட மான மரியாதை எல்லாம் காத்தோட பறக்கணும். இந்த வீட்ல இருக்க எல்லாரும் அவ மூஞ்சில காரி துப்பணும். பண்ணிடலாம் மேடம். சொன்னா மட்டும் பத்தாது. உன் நடிப்பு அந்த அளவுக்கு நம்புற மாதிரி இருக்கணும். நல்லா பண்ணிடுவேன் மேடம். எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீங்க பாத்துப்பீங்கல்ல. அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேணாம், நாங்க பாத்துப்போம். நீ தைரியமா சொன்ன வேலையை மட்டும் முடி. சரிங்க மேடம். அம்மா, செக்யூரிட்டி எங்க? நான் அவனை மெடிக்கல் ஷாப் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அவன் வந்தோடனே நான் வரேன். நீ உன்னை உள்ள கூட்டிட்டு போ. சரி வா. இவ்வளோ நேரமா நீங்க இங்கேயே நிக்கிறீங்களா மேடம்? வேற என்ன பண்றது? உன் டியூட்டியை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மாத்திரையை கொடு. இந்தாங்க மேடம். சரி, நீ போ. சரிங்க மேடம். வாமா வாமா. வாணி எங்க இருக்கா? அவ ரூம்ல மேல இருக்கா. சரி, நீ மேல போ. ஓகே மேடம். நீ போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
ரகு, என்ன வாணி, எப்படி இருக்க? சரி வா, நம்ம மேல போலாம். இன்னையோட அவ கதை முடிய போதுமா? நீ எதுக்கு இங்க வந்த? சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு. என்னை பார்க்கவா இந்த நேரத்துலயா? ஆமா, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நீ கிளம்பு முதல்ல. இவ்வளவு தூரம் வந்திருக்க, இப்படி துரத்து விட்டா எப்படி வாணி? நான் உன் கூட இங்கே இருந்துட்டு காலையில கிளம்புறேன். உன் பேச்சும் நடவடிக்கையும் சரியில்லை. முதல்ல ஒழுங்கா வெளியே போ. முடியாது வாணி. ரகு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன் மரியாதையை வச்சு நான் என்ன பண்றது? நீ பேசாம சும்மா இரு. நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். 1/2 மணி நேரம் கழிச்சு நானே போயிட்டேன். 1/2 மணி நேரம் கழிச்சு போயிடுறியா? என்ன பிளான்ல வந்திருக்க நீ? கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருந்தீனா நானே போயிடுவேன். ஏய், ஏய், விடு. யாராவது வாங்க, யாராவது வாங்க, யாராவது வாங்க. ஏய், விடு. யாராவது வாங்க, யாராவது வாங்க, யாராவது வாங்கல. இன்னையோட அவ கதை முடிய போதுமா? யாராவது வாங்கல. இதுக்கு மேல டிலே பண்ணா அவ தப்பிச்சிருவா மேக்னா. அப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஆண்டி, ஆண்டி எங்க இருக்கீங்க? சஞ்சய், அக்கா, மாமா, அக்கா, ஆண்டி எங்க இருக்கீங்க? ஆண்டி எங்க இருக்கீங்க? ஐயோ, இங்க அநியாயம் நடக்குது, வாங்கல. இந்த வீட்ல எவ்வளவு அநியாயம் நடக்குது, வந்து பாருங்களேன். உன் தங்கச்சி எது கத்திட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனையா இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். அக்கா, மாமா, சஞ்சய் எங்க இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? மாடியில தான் கேக்குது. ஐயோ, என்னென்னமோ சத்தம் கேக்குது, சீக்கிரம் வாங்க. ஏதோ இங்க நடக்கிற அசிங்கத்தை வந்து பாருங்க. சீ. என்னாச்சு? ஆண்டி, என்ன நடக்குதுங்க? தூங்குற நேரத்துல எதுக்கு 2 பேரும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நீங்க இந்த வீட்டை ஒரு கோவில் மாதிரி நினைக்கிறீங்க, ஆனா இந்த வீட்ல சொல்ல முடியாத அசிங்கம்லாம் நடக்குது ஆண்டி. மேக்னா, என்னடி சொல்ற? யார் என்ன தப்பு பண்ணாங்க? இந்த வீட்ல ஒருத்தையா நர்ஸா வேலைக்கு வச்சிருக்கீங்கல்ல, அவ அடிக்கிற கூத்து தாங்க முடியல. திலகா, என்ன பேசிட்டு இருக்க நீ? பாரு, எல்லாம் உன்னாலத. நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன் வேதா. நீதான் இன்னும் அவளை நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்க. அவ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? சொல்லவே நாக்கு கூசுது. ஐயோ, என்னமா பண்ணா? அது எல்லாரும் தூங்க ஆரம்பிச்ச உடனே எவனோ ஒருத்தனை வீட்டுக்கு வர சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டான். மேக்னா, என்ன சொல்ற? நீங்க எல்லாம் அவ மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனாலதான் அவ தைரியமா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டா. திலகா, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு. பொய்யா இருந்தா என்ன கொன்னு போடுவேதா? உண்மையா இருந்தா
சொல்லு வேதா, உண்மையா இருந்தா? அவ இந்த வீட்ல இருக்க மாட்டா. ஆதாரம் இல்லாம ஒரு பொண்ணு மேல பழி போடாதீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஆதாரம் இருக்கு மாப்ள. அவன் இன்னும் ரூம்ல தான் இருக்கான். வந்து நீங்களே அந்த அசிங்கத்தை பாருங்க. மாமா கதவு தட்டுங்க. தட்டுங்க மாப்ள. நீங்க போய் பாருங்க. வாணி, 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 வாணி வாணி கதவு தொற. பாத்தீங்களா ஆண்டி, கதவு கூட திறக்க மாட்டேங்கிறா. வாணி, 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 கதவு தர. உடனே கதவு திறந்தா மாட்டிக்குவல்ல, அதான் டிலே பண்றா. அப்பதான் அவனை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாம். வாணி, செக்யூரிட்டி. மேடம், செக்யூரிட்டி, வந்துட்டேன் மேடம். சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க மேடம். இந்த கதவை உடைங்க. எதுக்குடா பட்டனை கழற? மா 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 விடு. செக்யூரிட்டி, நீங்க கீழே போங்க. எல்லாரும் பாத்துக்கோங்க. நீங்க இவன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. தங்கறதுக்கு ரூம் கொடுத்தா இவ லாட்ஜா மாத்தி வச்சிருக்கா. சீ. கண்டதையும் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தி அசிங்கத்துக்கு தானே போகும். என்னடி பாக்குற? இனிமே உன் டிராமாலாம் எடுபடாது. வாடி. அத்தை, என்ன பண்றீங்க? விடுங்க மாப்ள. இவளெல்லாம் இப்படிதான் நடத்தணும். அம்மா, வாணி அப்படி பண்ணிருக்க மாட்டாமா. அவ நல்ல பொண்ணு. இதுக்கு வேண்டிய ஏதோ சதி இருக்குமா? என்ன வாணி இதெல்லாம்? யார் இவன்? எதுக்காக இங்க வந்திருக்கான்? மா இவன் யாருன்னு தெரியல. என்ன வேதா நீ இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இன்னுமா இவள நீ நம்புற? இவன் தான் ஹாஸ்பிட்டல்ல இவ கூட இழிச்சு இழிச்சு பேசினவன். நாங்க இவன் போட்டோவை காட்டும் போது இவ ஒரு பொய் கதை சொல்லி உன்னை ஏமாத்தினாலே மறந்துட்டியா? அவன் தான் இவன்.
ஹாஸ்பிட்டலோட இருந்த பழக்கம் இப்ப வீடு வரைக்கும் வந்திருக்கு. கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. இல்லம்மா, இவங்க போய் சொல்றாங்க. இவன் ஏன் இங்க வந்தா, எதுக்கு இப்படி பண்றான்னு தெரியாது. உனக்கு தெரியாம அவனே உள்ள வந்து கதவு சாத்திட்டானா? இதெல்லாம் யாராவது காதுல பூ வச்சுட்டு வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லு. நீ இவ்ளோ கேவலமான பொண்ணா இருப்பன்னு நினைச்சு கூட பாக்கல. இவ புத்தியே இதுதான். எல்லா அசிங்கத்தையும் மறைச்சிட்டு அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கா. மேக்னா, நீயும் ஒரு பொண்ணு தானே, எதுக்கு இப்படி அபாண்டமா என் மேல பழி சொல்ற? உண்மையை சொன்னா அபாண்டமா உனக்கு? ஏடி, உனக்கு தேவைன்னா அவனை கூட்டிட்டு போய் எங்கேயாவது லாட்ஜ்ல ரூம் போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு இந்த வீட்டை ஏண்டி அசிங்கப்படுத்துற நீ? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க?